வேர்ல்டு வந்து அவ்வளோ பயமாலாம் இல்லைங்க. நான்லாம் தனியாக நிறைய இடத்துல சர்வை பண்ணியிருக்கேங்க. எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. நிறைய லேடிஸ் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. நிறைய ஜென்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு தியேட்டர் போய் நான் பார்த்த படம் என்ன தெரியுங்களா? என்னது? ஆயன். யூ won't believe. ஸோ அதுவும் வந்து என் ஃபேமிலில இருந்து கூட்டு போனாங்க. அந்த அளவுக்கு என் வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே, நான் அவ்வளோ பட்டிருக்கேன். அதனால என் மனசு வந்து ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இப்போ எனக்கு நாட்டினஸோ எனக்கு ஹாப்பியோ எனக்கு எதுவுமே எனக்கு இல்லவே இல்லை. இப்போ இந்த லவ் வச்சுட்டு உங்களுக்கு சினி ஃபீல்ட்ல போக இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நமக்கு இதுவே நமக்கு வந்துட்டு இன்னும் நிறைய பண்றதுக்கு இருக்கு. சோ நமக்கு வந்து பிசினஸ் தான் டார்லிங். பிசினஸ். ஆமா. ஓகே மேம், இப்போ வந்துட்டு நீங்க வந்து இப்போ ஸ்டிச் பொட்டிக் ஆரம்பிச்சிட்டீங்க. எப்போ கிளாஸஸ் எடுக்கிற ஐடியாஸ் இருக்கா கிளாஸஸ் உங்களுக்கு? வந்து இப்ப ஸ்லோவா பண்ணிட்டு தான் இருக்கோம். Okay. ஆனா வந்து அதை நான் நிறைய ப்ரோமோட் பண்ணது இல்ல. ஆக்சுவலி இதை தவிர்த்தும் நான் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒன் ஸ்டிச்சே வந்து ஒன் ஸ்டிச் டிசைனர் ஹவுஸ், ஒன் ஸ்டிச் டெய்லரிங் இன்ஸ்டியூட், ஒன் ஸ்டிச் மர்ச்சன்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒன் கிளிக் பிராண்டிங் ஹவுஸ், இந்த மாதிரி நிறைய வந்து குட்டி குட்டியா நம்ம வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, இது எல்லாமே ஒரு ஒன் ஸ்டிச் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மாதிரி எனக்கு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஆசை. ஸோ அதெல்லாமே வெரி சூன் யூ வில் பி சீயிங் இட். கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா போச்சுன்னா அதெல்லாம் பண்ணலாம். ஆனா வந்து இது எல்லாமே சீக்கிரமா நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெய்லரிங்க்கெல்லாம் வந்து நிறைய பேரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொமோஷன் பண்ணி இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணல. ஸோ அது வந்துட்டு இப்போ நான் ஒரே ஆளா இருக்கேன்டா. என்னால வந்து ஐ நீட் மோர் பீப்புள். ஓகே, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆளுங்க, இன்னும் நல்ல டீம் நிறைய இருந்ததுன்னா என்னோட தாட்ஸ் நிறைய இருக்கு. என்னோட பிசினஸ் ஐடியாஸ் நிறைய இருக்கு. சட்டு 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 நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நம்ம ஸ்பீடுக்கு வந்துட்டு ஆளுங்களும் இருந்தாதான் நம்ம அந்த ஸ்பீட்ல போகணும். இல்லைன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். ஈவன் இந்த பிரான்சைசி ஓபன் பண்றதுல நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, என்ன இவ திடீர்னு வந்து 7 கடை திறந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இதுவே ஸ்லோ. நமக்கு இருக்க என்கொயரிஸுக்கும் நமக்கு வர அந்த ரெஸ்பான்ஸுக்கும் இதை வந்து நம்ம ரொம்ப ஸ்லோ ஆக்சுவலி. ஸோ அதுவே நான் ரொம்ப பார்த்து பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஃப்ரான்ச்சைசி இதுவே எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கு. ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து இதை ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா பண்ண முடியும். ஸோ வெரி சூன் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஒன் ஸ்டிச், அப்புறம் உங்கள மாதிரி இருக்க நிறைய சின்ன சின்ன பொட்டிக்ஸ் இருக்கு. சோ அதை தாண்டி நீங்க யூனிக்கா வரணும் அப்படின்னா, இப்ப நீங்க கோல்ட்ல பண்ணீங்க, அடுத்தது டைமண்ட், பிளாட்டினம். நாட் ஜஸ்ட் வித் மெட்டல் டார்லிங், நம்ம வந்துட்டு இன்னோவேட்டிவா நம்ம என்னென்ன பண்றோன்றது இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஸ்டார்டிங்ல வந்து 99 ருபீஸ்க்கு ஒரு ஆஃபர் ஒன்று போட்டேன். ஓகேவா? ஏன்னா வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ். ஓகே, ஏன்னா வந்து ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட ஒரு ஃபிட்டிங் அண்ட் ஃபினிஷிங் செக் பண்ணி பார்க்கட்டும். ஒன்ஸ் பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்துருவாங்கல்ல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 99 ருபீஸ்க்கு ஒரு ஆஃபர் போட்டோம். அதுக்கப்புறம் வேற என்ன ட்ரை பண்ணி பார்த்தோம். வந்து இண்டஸ்ட்ரியில என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஒரு பொட்டிக்ல போனா 20 நாள் ஆக்குவாங்க, 1.5 மாசம் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் உங்களுக்கு 2 ஹவர்ஸ்ல பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரேன். அது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் மூவ் ஒன்லி. ஸோ அது எனக்கு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன கேட்டாங்க, ஏன் இவ்வளோ காஸ்ட் வச்சிருக்கீங்க பொட்டிக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இதுக்கே இவ்வளவு ரேட் ஆகுதுங்க, ரெண்ட் இவ்வளவு கட்டுறங்க, இபி இவ்வளவு கட்டுறங்க, லேபருக்கே இவ்வளவு ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த இதை பிரேக் டவுன் பண்ணதோட அது வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் மூவ் தான். அதே மாதிரி இந்த கோல்ட் பிளவுஸும் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிஸ், ஒன் ஆஃப் தி மார்க்கெட்டிங் மூவ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து மார்க்கெட்டிங் மூவ்ஸ் தான். ஸோ நாட் ஜஸ்ட் வித் மெட்டல், வேற எதுனா கூட நம்ம இது ரிலேட்டடா பண்ணுவோம். அந்தந்த டைம்ல என்னென்ன தோணுதோ, அந்த ஸ்பாட்ல என்னென்ன தோணுதோ, இன்னோவேட்டிவா நமக்கு எல்லாருக்குமே தோணும் இல்லையா. அது தைரியமா யார் இறங்கி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு அது கைகூடும். ஓகேவா? நம்ம பயந்துட்டு இருந்தாலும், இது நடக்குமா நடக்காதான்ட்டு ஒரு ஹெசிடேஷன்ல இருந்தாலும், தட் வில் நாட் ஹேப்பன் ஃபார் யூ அட் ஆல். ஜஸ்ட் என்ன ஒரு ஐடியா, there is nothing called a good idea or a bad idea. Okay, so idea is an idea. ஒண்ணு அந்த சிச்சுவேஷனுக்கு அது பொருந்தும், இல்லைன்னா பொருந்தாது, அவ்வளவுதானே தவிர்த்து மத்தபடி அவங்க கிண்டல் பண்றாங்க இவங்க அப்படிலாம் கிடையாது. சோ அந்த மாதிரி நான் அதெல்லாம் ஒரு ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்களும் பாப்பீங்க. சரி மேம், இப்போ நீங்க இது சிங்கிள் விமனாவே நீங்க ஃபேஸ் பண்றீங்க இல்லையா? சோ இந்த 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், லாஜிஸ்டிக் போனீங்க, அக்கவுண்டிங் பாத்தீங்க, அண்ட் லாஸ்டா நீங்க ஒன் ஸ்டிச் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததால தான் இதை பண்ண முடிஞ்சுச்சா, இல்ல நீங்க மட்டும் தான் பண்ணீங்களா? சரி, ஃபேமிலி சப்போர்ட் டெஃபினட்டா இருந்துச்சு. ஆனா ஃபேமிலி சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, ஐ டெஃபினெட்லி ஹாவ் டு டெல் திஸ் டு மெனி விமன். ஓகேவா? நமக்குன்னு எப்பயுமே ஒரு செல்ஃப் டிசிப்ளின்னு ஒண்ணு இருக்கணுங்க. இப்போ எனக்கு வந்துட்டு நான் இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் 33 இயர்ஸ் ஓல்ட். ஓகே,
ஐ ஹாவ் ஆல் த ஃப்ரீடம் இன் த வேர்ல்ட். ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். நான் என்ன வேணா காசு செலவு பண்ணலாம், எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகேவா? ஆனா நமக்குன்னு எப்பயுமே வந்து ஒரு மென்டல் டிசிப்ளின்னு வந்து ஒண்ணு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஓகே. இப்போ ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி. ஏன்னா இப்போ எனக்கு கிடைச்ச மாரி எல்லாருக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்கணும்னு அவசியம் இல்ல இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இருந்து நீங்க வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட நீங்க ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஓகே. ஓகே. சோ அதுல ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு தானாவே அதெல்லாம் அமையும். நமக்கு ஃபேமிலிஸ் அமையும், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமையும், நமக்கு எல்லாமே அமையும். அதுக்கு நம்ம வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிறது வந்துட்டு இது. சோ என் வொர்க்க நான் இப்படிதான் பண்ணுவேன். என் ம். லைஃப் ஸ்டைல நான் இப்படிதான் வச்சுப்பேன். ஒருத்தங்க கிட்ட நான் இப்படிதான் பேசுவேன். என் லைஃப் டெசிஷன இப்படிதான் நான் எடுப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வச்சுக்கிறது நல்லது. நல்லது. யா. ஓகே. அப்போ உங்க ஃபேமிலி உங்க கூட நின்று சப்போர்ட் டெஃபினட்டா, டெஃபினட்டா. பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து நெறைய விமென்ஸ்க்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்காது. ஆ, அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கே கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. யா. ஓகேவா? அவங்களுக்குலாம் நீங்க வந்து சி இல்ல இப்போ இறங்கி பண்ணுங்க இல்ல அப்படின்னு நீங்க பண்ணலாம். ஏன்னா உலகம் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அவ்ளோ வந்து பயப்படுற அளவுக்குலாம் இல்லங்க. அ இப்போ நான் வந்து தனியா வந்து நான் இவ்ளோ தூரம் நான் சர்வை பண்ணிலாம் நான் வந்திருக்கேன் அப்டின்னா, அ இப்போ நம்மலாம் வந்துட்டு என்ன நியூஸ் பேப்பர்லலாம் எவ்ளோ ம், விஷயம் படிக்கிறோம். ம். இப்போ தனியா ஒரு விஷயத்த பண்றவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது அப்டின்லாம் கிடையாது. யூ ஷுட் நோ டூ சூஸ் தி ரைட் பீப்பிள். என்ன சுத்தி யார் யாரு, எந்த மாரி ஆளுங்க இருப்பாங்கன்றத நான் சூஸ் பண்ணணும். அதுல நீங்க ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நான் எந்த மாரி இடத்துல நான் இருக்கணும், எந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கணும், எந்த டைம்ல அதெல்லாம் நம்ம தான் வந்துட்டு நமக்கு வந்து நம்ம கான்ஷியஸா இருக்கணும். ஓகே. நாட் ஆல் மென் ஆர் பேட். யா. ஓகே. நமக்கு நெறைய மென் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி நீங்க இந்த டைம்ல நீங்க போனா உங்களுக்கு சேஃப் இல்ல அப்டின்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த ட்ரெஸ் நீங்க போட்டு போனா உங்களுக்கு சேஃப் இல்ல ம். அப்டின்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நைட்டு 2 மணிக்கு கூட உங்கள சுத்தி ஒரு 10 வந்துட்டு ஜென்ஸ் இருந்து கூட யூ வில் ஃபீல் வெரி கம்ஃபர்டபிள் வென் யூ ஆர் வித் த ரைட் பீப்பிள். சூப்பர். அந்த மாதிரி ஆளுங்கள நீங்க சூஸ் பண்றதுல தான் இருக்கு. சோ விமென் யூ ஷுட் நோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆளுங்க உங்கள சுத்தி இருக்காங்கன்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சும்மா வந்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம தான் பண்ணிக்கணும். சோ அத நீங்க ஓகே. பண்ணிட்டீங்கன்னா, வேர்ல்ட் இஸ் நாட் தட் ஸ்கேரி. நீங்க அந்த சாய்ஸ நீங்க கரெக்ட்டா எடுங்க. நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா போவீங்க. வேர்ல்ட் வந்து அவ்ளோ பயமாலாம் இல்லங்க. நான்லாம் தனியா நெறைய இடத்துல சர்வை பண்ணியிருக்கேங்க. ம். எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. நெறைய லேடீஸ் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. நெறைய ஜென்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அதனால தனியா வந்து பண்ணுங்க. ஓகே. நல்லதுதான். ஓகே மேம். இப்போ நீங்க இவ்ளோ தூரத்துக்கு இந்த பிசினஸ் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா உங்க சைல்ட்ஹுட்ல நீங்க நெனச்சிருக்க மாட்டீங்க. ம். லைக் நம்ம இவ்ளோ தூரத்துக்கு வருவோமா? யாஹ்! இப்போ உங்க சைல்ட்ஹுட் அதாவது சோனியா ஒரு சின்ன பிள்ளையா இருந்தா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? "வி டிட் இட்" அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல வேற என்னலாம் சொல்வீங்க உங்க சைல்ட்ஹுட் கிட்ட? நான் வந்து என்னோட சைல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா வந்து, நான் ரொம்ப வீட்ல ரொம்ப பயந்த பிள்ள. மம்மிலாம் பார்த்தா வந்து அப்படி தெரியவே இல்ல மேம். தொடப்பக்கட்டை எடுத்தாங்கன்னா, அடி பின்னிருவாங்க. அந்த அளவுக்கு. மம்மி வந்து நல்ல ஸ்ட்ரிக்ட். நம்ம 90ஸ் கிட்ஸ் எல்லாம் அப்படிதானே வளர்ந்தோம். ஆமா. ஒரு ஸ்கேல் எடுத்தாங்கனாலே முடிஞ்சு போச்சு. சைலன்ட்டா வருவோம், படிப்போம், போவோம். அந்த மாதிரி தான். ஐம் நாட் அ நாட்டி கிட் அண்ட் ஆல். ஸோ நான் வந்து ஆனா எது பண்ணாலுமே சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் பண்ணியிருப்பேன். ஆ இப்போ வந்து அந்த குட்டி வயசு சோனியாவ பார்த்தா என்ன சொல்வேன்? ஆ எனக்கு வந்து சின்ன வயசு சோனியா கிட்ட என்ன நான் மிஸ் பண்றேன் அப்படின்னா, ஐ லாஸ்ட் மை அந்த சின்ன வயசுல நம்ம விளையாடுறது, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ம். அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய சர்க்கிள் அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இப்போ என்னோட பிளஸ், மைனஸ் 2மே எனக்கு சொன்னாலும், ஏன்னா அந்த பிசினஸ் சர்க்கிள்லயே நான் வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்கூல் விட்டா வீடு, காலேஜ் விட்டா வீடு, அதுக்கப்புறம் ஒர்க் விட்டா வீடு. ஸோ ம். எனக்கு இப்படியே தான் இருந்ததே தவிர்த்து, எனக்குன்னு ஒரு பர்சனல் சைடு வந்து என்னைக்குமே நான் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்ல. இப்பதான் வந்து ரீசென்ட்டா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்களே தவிர்த்து, மத்தபடி ரொம்ப அப்படியே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடயோ, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்லன்னா வந்து எனக்குன்ட்டு அ ஏ அ என்னோட டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்துக்கு அது இதெல்லாம் எனக்கு ரொம்பலாம் எனக்கு இருந்ததே கிடையாது. ஓகே. ஸோ அது வேணா சொல்லுவேன். நீ கொஞ்சம் அதெல்லாம் நீ போய் பாரு. பண்ணியிருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு தியேட்டர் போயி நான் பார்த்த படம் என்ன தெரியுங்களா? என்னது மேம்? ஆயன். ஓ! யூ வோன்ட் பிலீவ். ஸோ அதுவும் வந்து என் ஃபேமிலில இருந்து கூட்டு போனாங்க. அந்த அளவுக்கு என் வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே. ஸோ அவ்ளோ செக்யூர்டா இருந்து இவ்ளோ ஆமா. டாப்புக்கு வந்திருக்கீங்கன்னா, பயங்கரம் தான். அப்படிதான். சோ கங்ராட்ஸ். இப்ப கூட என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, ஃபுல்லா பிசினஸ் ஆளுங்க தான். ம். மேபி அதனால தான் நான் வந்து இவ்ளோ தைரியமா பிசினஸ் பிசினஸ் ஆரம்பிச்சேன்னா என்னன்னு பிசினஸ். தெரியல. என்னோட பிளஸ் அதுதான். அதே தான் என்னோட மைனஸும். சோ என்னன்னா வந்துட்டு இப்போ எல்லாருமே பிசினஸ் சர்க்கிள். எல்லாருமே பெரிய பெரிய ப்ரொஃபைல்ன்னும்போது, எனக்கு வந்துட்டு இப்ப எதனா ஒரு அப்செட்டா இருக்கேன். வாங்க ஒரு படத்துக்கு போலாம், ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் போலாம். நீங்கலாம் போவீங்கல்ல. அதெல்லாம் எனக்கு ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு ப்ரொஃபைல்ல பெரிய பிஸியா இருப்பாங்க. ம். அவங்க கிட்ட நான் கேஷுவலாலாம் ரொம்பலாம் வச்சுக்க முடியாது. சோ எனக்கு பிசினஸ் ரிலேட்டடான விஷயம்லாம் எனக்கு அவங்க கிட்ட இருந்து வரும். ஆனா என்னோட பர்சனல் சைட்ல இருக்க அந்த ஃபன்னு, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ் அவுட் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே. அப்போ வந்து நீங்க பிசினஸ் வுமனாவும், இந்த பெர்சனல் லைஃப்லயும் வந்து மிஸ் பண்றேன்னு சொன்னீங்களே. ம்.
இப்போ பிசினஸ் மேன கொஞ்சம் தள்ளி ஆ. வச்சிடலாம். பர்சனலா நீங்க எவ்ளோ நாட்டி? இப்போ நீங்க ஒரு சர்டன் ஃப்ரெண்ட்ஸ வந்து நீங்க சூஸ் ஆ. பண்ணியிருப்பீங்க. எவ்ளோ நாட்டி கேர்ள் நீங்க? ஆ தெரியல. இப்போ நான் எந்த மாதிரி ஒரு பெர்சனா இருக்கேன்னா, லைஃப்ல வந்து நான் நெறைய பட்டுருக்கேன். ஓகே. ஆ இந்த 33 இயர்ஸ்ல நீங்க அந்த அளவுக்கு நீங்க பார்த்திருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சோனியா இவ்ளோ பார்த்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஓகே. நான் அவ்ளோ பட்டுருக்கேன். அதனால என் மனசு வந்து ஒரு மாரி மரத்து போன மாரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இப்ப எனக்கு நாட்டினஸோ, எனக்கு ஹேப்பியோ எனக்கு எதுவுமே எனக்கு இல்லவே இல்ல. யாஹ்! ஐயோ! ஓகே. ஐ அம் இட் சோ சாரி. லிட்டில் பிட் எமோஷனா போகுது. அதான். நம்ம தட்ஸ் ஓகே. இல்ல, டாபிக்க இல்ல. நோ, நோ. சேஞ்ச் தட்ஸ் ஓகே, பண்ணலாம். தட்ஸ் ஓகே. ஓகே. சோ எனக்கு வந்துட்டு அந்த எதுவுமே எனக்கு இல்ல. எனக்கு வந்து மனசு வந்து செம்ம நம்பாயிடுச்சு. ஓகே. எனக்கு எதனா ஹாப்பினஸ் வருது அப்டின்னா, இப்ப எல்லாரும் கேட்கறாங்க, "நீ அத்தன கடை தொறக்குறியே, இவ்ளோ காசு சம்பாதிக்கிறியே, ஆ என்ன அப்டிலாம் நல்லா ஹாப்பியா தானே இருக்க" அப்டின்றாங்க. எனக்கு மனசுக்கு அது ஏத்துக்கவே இல்ல. ஓகே. எனக்கு இப்ப இதெல்லாம் கைய விட்டு போகுது அப்டின்னாலும், அதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணாது. சோ எனக்கு எதுவுமே வந்து என்ன அஃபெக்ட்டே பண்ண மாட்டேங்குது. எனக்கு எந்த ஒரு ஆ ஒரு எக்ஸைட்டிங்கா எதுவுமே இல்ல. சோ, இந்த மாதிரி ஒரு பெர்சனா மாறிட்டேன். ஒரு மாரி சேச்சுரேஷன் பாயிண்ட் அட்டைன் ஆயி, வந்து கஷ்டமா? வரியா? வா. ஹாப்பினஸா? வரியா? வா. போறியா? போ. அந்த அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. சோ, ஓகே. இப்ப நான் அந்த நாட்டினஸ் எனக்கு எதையும் ட்ரை பண்ணணும். அத போய் சாப்பிட்டு பார்க்கணும். அங்க போய் சுத்தி பார்க்கணும். ஏன்னா இப்ப நீங்க ஒரு பிசினஸ் விமன் ஆயிட்டீங்க. சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லடா, ஐ டோல்ட் யூ கிளியர்லி இல்ல. வந்துட்டு அது நம்ம பாஸ்ட்ல வந்துட்டு நம்ம எவ்ளோ பார்த்துருந்திருப்போம். அதனால தான் வந்து எனக்கு இப்ப வந்து மனசுல வந்து எனக்கு எதுவுமே என்ன அஃபெக்ட்டே பண்ணாது. நான் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு நான் பாட்டுல போய்க்கிட்டே இருப்பேன். அதனால தான் நீங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நான் ஸ்ட்ராங்கான்னு தெரியாது. ஐம் நாட் அ ஸ்ட்ராங் பெர்சன். ஓகே. ஆனா என்னோட சிச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு, ஆ என்ன வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா நான் வந்து கிராஸ் பண்ணி போணும்னு தான் ம். முடிவெடுத்தேனே தவிர்த்து, அங்கேயே நான் நிக்கணும், அங்கேயே நான் அழணும்ன்ட்டு நான் என்னைக்குமே டிசிஷன் எடுத்ததே இல்ல. ஸோ அதனால வந்து நான் தாண்டி அழுதுட்டே கூட "அ எனக்கு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் பாட்டுக்கு தாண்டி போயிருவேன். குடுகுடுன்னு வந்துருவீங்க அதனால அங்கருந்து. அதனால ஓகே. வந்து நான் ஒவ்வொரு சிச்சுவேஷன தாண்டி போயிட்டுருக்கேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஐ அம் அ வெரி ஸ்ட்ராங் பெர்சன் அட் ஆல். இப்போ வந்து நான் கிராஸ் பண்ணி வந்ததெல்லாம், "சோனியா இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ண போறேன்ட்டு எனக்கு முன்னாடியே யாராச்சும் சொல்லியிருந்தா என்னது நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு நான் எஸ்கேப் ஆயிருப்பேன்." ஓ! அந்த அளவுக்கு ஐ அம் வெரி சாஃப்ட் பெர்சன் நானு. ஓகே. ஆனா பார்த்தா அப்படி தெரியல. தெரியலல்ல? ஜாலியா இருக்க மாரி இருக்கு. பட் நீங்க யாஹ்! இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணிட்டு யாஹ்! வந்திருக்கீங்க. ஓகே, ஷூர். நீங்க இப்போ அண்ணா நகர்ல இந்த பிரான்ச்சஸ் வச்சிருக்கேன். இன்னும் எத்தன பிரான்ச்சஸ் நம்ம சென்னையிலயே இருக்கு மேம்? ஆ அண்ணா நகர் அடையார் நம்மளோட ஓன் ஸ்டோர் தான். ஓகே. அதுக்கப்புறம் டி நகர், வலசரவாக்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு தாம்பரம் இப்ப இடம் மாத்துறாங்கன்னு நெனைக்கிறேன். சோ அது மாத்திரம் கொஞ்சம் ஹோல்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மதுரை இருக்கு. ஆ கோயம்புத்தூர் இருக்கு. ஆ அதுக்கப்புறம் வந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டை. 22nd ஓகே. இந்த 22nd ஓப்பன் ஓ! பண்றோம். கங்ராட்ஸ். அதுக்கப்புறம் வந்து திருப்பூர்ல வந்துட்டு ஒன் ஸ்டிச் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வரப்போகுது. பெருசா நைஸ். பிரம்மாண்டமா வரப்போகுது. அதுவும் இந்த 2025 க்ளோஸ் பண்றதுக்குள்ள வருது. ஸோ வந்து 2025 வி ஆர் ஆக்சுவலி சைனிங் ஆஃப் வித் அ வெரி பாசிட்டிவ் நோட். ஓ! கங்ராச்சுலேஷன் மேம். யாஹ்! ஓகே. 2025க்கு சொல்லிட்டீங்க. 2026க்கு என்னென்ன பிளான்ஸ் உங்களுக்கு? 2026 வந்துட்டு எனக்கு வந்து பெரிய பிளானா ஐ டோல்ட் யூல ஒன் ஸ்டேஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அது வந்துட்டு நான் ம். அடுத்தடுத்த லெவல்ல எடுத்துட்டு போறது. எவ்வளோக்கு டிஜிட்டலைசேஷன் கொண்டு வர முடியுமோ, எவ்வளோக்கு வந்துட்டு ஏஐ எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து நம்மள அப்கிரேட் பண்ணிக்க ம். வேண்டியது. அது என்னோட செக்லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ நான் மட்டும் க்ரோ ஆனேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகே. என் ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து க்ரோ ஆகணும். என் சேர்ந்துக்கோ. ஃப்ரான்சைசி ஓனருங்கலாம் காசு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் என்னோட செக்லிஸ்ட்ல இருக்கு. எல்லாருமே வந்துட்டு நல்லா பாசிட்டிவா எடுத்துட்டு போணும். என்னோட ஃபவுண்டேஷன நல்லா வந்து ப்ராப்பரா இன்னும் நல்லா இன்னும் நல்லா ஸ்டெபிலைஸ் கொண்டு பண்ணணும் போணும். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கு. அதுக்கு நாங்க ரொம்பவே விஷ் பண்ணிக்கிறோம் எங்க ரொம்ப டீம் நன்றிங்க சார்பா. மேடம் ஜி. ஓகே மேம். உங்களோட பிசினஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. ம். எப்போ பெர்சனல் லைஃப்குள்ள ஜம்ப் பண்ண போறீங்க? பர்சனல் லைஃப் வந்து இதுவரைக்கும் நல்லா ஜாலியா சிங்கிளா சுத்திட்டு இருந்த பேபி. ஆனா வந்துட்டு வெரி சூன் ஆ ஐ அம் கெட்டிங் இன்டு அ கமிட்டட் லைஃப். ஓகே. ஓ! ஆ அது எனக்கு கொஞ்சம் நல்லா இப்போ கொஞ்சம் புதுசா இருக்கு. ஹேப்பியா இருக்கு. பிகாஸ் அ எனக்கு வந்து நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தது. ரொம்ப வந்து எப்படா நம்ம ஃபேமிலி நமக்கு செட் ஆகி நம்ம வந்து நல்லபடியா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்லபடியா எனக்கு அமைஞ்சிருக்கு. ஓ! ஸோ அதுக்கு நான் இன்விடேஷன் தரேன். அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜா? போத். போத். ஓ! கங்ராச்சுலேஷன்ஸ் மேம். யாஹ்! ஓகே. அப்போ சீக்கிரமாவே நம்ம சோனியாவ மிஸ்ஸஸ் சோனியாவா பார்க்கலாம்னு பாத்துடலாம், நெனைக்கிறேன். பாத்துடலாம். ஓகே. யாஹ்! ஓகே மேம். நீங்க நெறைய பிரான்ச்சஸ இன்னும் நாங்க ஓப்பன் பண்றதுக்கு எங்க டீம் சார்பா விஷ் பண்றோம். தேங்க் அண்ட் யூ சோ மச். நெறைய ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் நெறைய
அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி பாசிட்டிவ் சைட்ல இல்லடா நிறைய அது ஃபாலோவர்ஸ் நான் வருவாங்க. ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லவே மாட்டேன்டா. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் என்ன வந்துட்டு இப்படி ஒரு பெர்சனா இப்போ வந்துட்டு சோனியா உட்கார்ந்து பேசுறத வந்துட்டு நான் என்ன பேசினாலும் ஒரு கன்வின்சிங்கா இருக்குல்ல. ஓகே. என் எதிர்ல இப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கிற நீங்க உட்கார்ந்தாலும் இவங்க கரெக்ட்டா பேசுறாங்கல்ல, இவங்க நல்லா பேசுறாங்கல்லன்னு ஃபீல் பண்ண வைக்குதுல்ல. ஆமா. எதிர்ல ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓனர் உட்கார்ந்தாங்கன்னா, ச்சே சோனியா ஏதோ ஒண்ணு பண்ணிருவாங்க. இவங்கள நம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருதுல்ல. எல்லாருமே என்ன நம்புறதுக்கான ஒரு இதுவா கொண்டு வருதுல்ல. அந்த மெச்சூரிட்டிய கொண்டு வந்தது இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஐ கான்ட் கால் திஸ் அ ஸ்ட்ரகிள் அட் ஆல். அதனால வந்து அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்தது நல்லது. அதனால தான் இப்படி ஆனேன். சோ ஓகே. இதுக்கப்புறம் வந்துச்சுனாலும் வந்துட்டு எனக்கு இப்ப வந்து ப்ராப்ளம்க்கு ஆன்சர் தெரியும். எல்லாம் கட் காப்பி பேஸ்ட் தான். ஓகே. இப்ப எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு ஆன்சர் தெரியும். யார் வேணாலும் சீட் வாங்கலாம். கோட் என்ட்ட எங்க இருக்கு. இருந்தாலும் வாங்க. உனக்கு எதனா டவுட் இருந்துச்சு, உன் லைஃப்ல எதனா ப்ராப்ளம் இருக்கு, பிசினஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னா எனக்கு கால் அடி, நான் உனக்கு வந்து சீட் கோட் சொல்றேன். இத ஓகே. தூக்கி அப்படி போடு, அத தூக்கி இப்படி போடு. ஈயம் பூசுற மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். அந்த அப்போ மாதிரி வந்துட்டு பண்ணிட்டோம்னா சில்லா இருக்கும். ஆமா. யார் வேணாலும் வாங்க. எங்க வேணாலும் லச்சக், பச்சக், டச்சக் அப்படின்ற மாதிரி எங்க அதேதான். வேணாலும் அடிங்க அப்படின்ற மாதிரி. அதேதான். அதனால வந்து ஓகே. ஐ ஹேவ் த சீட் கோட் ஃபார் லைஃப் மேன். அதனால நான் அதனால பாத்துப்பேன். ஆமா. ஓகே. அப்போ அந்த 7 ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு 7, 8, 10 அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் யா, போகறதுக்காக யா, எங்க யா. டீம் சார்பாக நான் உங்களுக்கு ரொம்பவே விஷ் பண்றேன். Thank you. அண்ட் தேங்க்யூ சோ மச் Thanks மேம். a lot. It was such யா. a nice interview. தேங்க்யூ. And you were also very sweet. ரொம்ப அழகா தேங்க்யூ. வந்துட்டு என்னையே வந்துட்டு ஃபீல் பண்ண வச்சிட்டீங்கப்பா. So ஓகே. மத்த இன்டர்வியூஸ விட அந்த எனக்கு வந்து பெருமை என்னையே சேரட்டும். definitely I give the credit to you. Come on. தேங்க்யூ. Okay darling, thank you so தேங்க்யூ much. சோ And you மச். also look very beautiful. கண்ணு ரொம்ப தேங்க்யூ. திருத்தமா இருக்கு. ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்குது. தேங்க்யூ ஆமா. சோ மச். சோ வந்து இந்த தேங்க்யூ மாதிரி மேம். இப்ப டூப்ளிகேட் செலிபிரிட்டி இன்டர்வியூ பண்ணிட்டீங்கல்ல. ஒரிஜினல் செலிபிரிட்டிஸ் நிறைய பேரை நீங்க இன்டர்வியூ பண்ணுவீங்க. டூப்ளிகேட்டா இருந்தா எப்படி மேம் நாங்க இங்க வர முடியும்? நீங்க வந்து செலிபிரிட்டி, ஒரிஜினல் செலிபிரிட்டி அட கேட்டகரிக்குள்ள போங்கடா. வந்துட்டீங்க. அதனாலதான். ஓகே. வந்துட்டு இன்னும் நெறைய பேர் இன்டர்வியூஸ் பண்ணுவாங்க. நெறைய டாப் பிளேஸ்க்கு போவீங்க. அண்ட் நெறைய உங்களுக்கு நல்ல இன்டர்வியூ விஷயம்ஸ் பண்றோமோ இல்லையோ வந்துட்டே வந்துட்டு இருக்கணும். எல்லாமே நல்லதா நடக்கணும். என்னால 4 பேருக்கு எதனா வந்துட்டு இதுல இருந்து ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி யா. அபௌட் இட். அதே மாதிரி உங்களுக்கும் மை பெஸ்ட் விஷஸ். அதுக்கப்புறம் தேங்க்யூ. தமிழ் டாக்ஸுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சோ தேங்க் மச் யூ. மேம். அண்ட் ஹாப்பி பர்த்டே அண்ட் வந்துட்டு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டூ. தேங்க்ஸ் டார்லிங் டு யூ தேங்க்யூ. டூ.